தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்வைத்தம். வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே. பகுதி 2. தசோபனிஷத்துக்களும் இன்னும் அதில் சேராத ஸ்வேதாஸ்வதரம், கௌஷிதகி, நிருசிம்மதாபினி போன்ற நீண்டகால வழக்கிலே வந்திருக்கின்ற மற்ற உபனிஷத்துகளும் பொதுவாக ஒரே உத்தேசத்தில் ஏற்பட்டு ஒரே லட்சியத்துக்கு அழைத்து போகிறவைதான். ஜீவர்கள் என்று நாம் இருக்கிறோம். நாம் வாழ்க்கை நடத்துகிற ஜகத் என்று ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டையும் உண்டாக்கி நடத்தி கொண்டிருக்கிற ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான். ஜீவ ஜகத் ஈஸ்வரன் என்கிற இந்த மூன்றும் என்ன? இந்த ஜகத் வியாபாரத்தில் ஜீவன் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையே ஊசலாடி கொண்டிருப்பது போல் இல்லாமல் இவன் சாஸ்வதமான இன்பத்திலேயே இருக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து அனுபவ ரீதியில் பதில் சொல்வதுதான் உபனிஷத்துகள் எல்லாவற்றுக்கும் பொதுவான லட்சியம். இவை முடிவாக சொல்வது என்ன? பிரம்மம் என்கிற ஒரு பரம்பொருள்தான் ஜீவன் ஜகத் இரண்டுக்கும் காரணம். அந்த காரணமும் அதன் விளைவான ஜீவ ஜகத்துகளும் வேறு வேறு இல்லை. ஏனென்றால் பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இருக்க முடியாது. இப்போது ஜகத்தையே நிஜம் என்று நினைக்கிற ஜீவாத்மா அதை ஒதுக்கிவிட்டு தன்னையே யார் என்று விசாரம் பண்ணி பார்த்து கொண்டால், உடம்பு நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, பிராணன் நான் இல்லை என்று ஒவ்வொன்றும் கழன்று போய் கடைசியில் தான் பிரம்மமே என்று கொள்வான். பரமாத்மா என்று ஒன்று ஜீவாத்மாவை படைத்தது என்று சொல்வது கூட ஒரு மாயைதான். ஜகத்தெல்லாம் அந்த மாயையின் விளையாட்டுதான். வாஸ்தவத்தில் பரமாத்மா ஜீவாத்மா என்ற பேதம் இல்லாமல் ஆத்மா என்று ஒன்றுதான் இருக்கிறது. அந்த ஒன்றே சத்தியம் என்று தெரிந்து கொள்வான். அப்படி சத்தியத்தோடு இரண்டர அத்வைத்தமாக இருக்கிற போதுதான் சுகதுக்க ஊசலாட்டம் போய் ஒரே சாஸ்வத இன்பமாக சாந்தியாக ஆகிறது. அதுதான் மோட்சம். இருப்பது ஒன்றுதான். பார்ப்பது பலவாக இருந்தாலும் உள்ளது ஒன்றே என்று அனுபவத்தில் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதனால் சாஸ்வத சாந்தியை, சதானந்தத்தை பெற வேண்டும். இதுதான் உபனிஷத்துகளின் லட்சியம். இப்படி நான் அத்வைத்தந்தான் வேதாந்தத்தின் முடிவான சித்தாந்தம் என்று சொன்னால் மற்ற துவைத்த விசிஷ்டாத்வைத்த சித்தாந்திகள் ஆக்ஷேபம் பண்ணக்கூடும். அந்த சித்தாந்திகளின் பெரியவர்களும் இதே உபனிஷத்துகளுக்குத்தான் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். தங்கள் தங்கள் கொள்கையே ஔபனிஷதமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அத்வைத்தந்தான் உபனிஷத்துகளின் உபதேசம் என்றால் எப்படி ஏற்பது? அத்வைத்தம் என்பது துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் ஆகியவற்றையும் தழுவி முதல் படிகளில் ஒப்புக்கொள்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த ஆக்ஷேபனை வராது. உபனிஷத்துகளில் அநேக விஷயங்கள் அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் என்று சொல்லும்படியாக மாறுபட்டு இருக்கத்தான் செய்கின்றன. ஓரிடத்தில் ஜீவாத்மா வேறே, பரமாத்மா வேறே, பிரபஞ்சம் வேறே என்பதாகவும், இன்னொரிடத்தில் நான் என்கிற உயிர் ஜீவாத்மா, அந்த உயிருக்குள் உயிர் பரமாத்மா, எங்கும் நிறைந்திருக்கும்படியான பரமாத்மா இப்படி சர்வாந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதாகவும், வேறு ஒரு இடத்தில் இரண்டும் ஒன்றுதான் என்பதாகவும் இப்படி அநேக வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் உபனிஷத்துகளில் நடுநடுவே சொல்லி இருக்கும்படியான சில வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றுக்கொன்று விரோதம் போல் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முரணானவை அல்ல என்றும் அவை எல்லாமே சரிதான் என்றும் காட்டுகிறார்கள். அத்வைத்த பிரகாரமாக பார்த்தால் பரமாத்மாதான் சர்வாத்மகனாக இருக்கிறான் என்றும், விசிஷ்டாத்வைத்த பிரகாரம் பார்த்தால் அவன்தான் அந்தர்யாமியாக உடலில் உயிர் போல் இருக்கிறான் என்றும் அர்த்தம் பண்ணி தீர்மானம் செய்கிறார்கள். இப்படி இரண்டுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கும்படியான வாக்கியங்களை கடக வாக்கியங்கள் என்பார்கள்.
இந்த கடக வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு உபனிஷத்துகளில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத விஷயங்களே சொல்லப்படவில்லை என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். இதிலே புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இந்த ஆத்மாவே பிரம்மம்தான். இந்த சர்வமும் பிரம்மமே அல்லவா? நான் பிரம்மமாக இருக்கிறேன், நீ அதுவாகவே பிரம்மமாகவே இருக்கிறாய் என்கிற மாதிரி பளிர் பளிர் என்று அத்வைத்தத்தை சொல்கிற உபனிஷத் மந்திரங்களை, மகா வாக்கியங்களை மற்ற சித்தாந்திகள் ஒப்புக்கொள்வதற்கு அவர்களுடைய சித்தாந்தம் இடம் கொடுக்காததால் எப்படியோ சுற்றி வளைத்து வார்த்தைகளை திருப்பி அக்ஷரங்களையும் பதங்களையும் வேறு விதமாக சேதம் பண்ணி வேறே அர்த்தத்தை கற்பிக்க வேண்டியதாகிறது. ஏனென்றால் ஜீவாத்மா பரமாத்மா அபேதத்தை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்ற அத்வைதத்தை எந்த நிலையிலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் அந்த சித்தாந்தங்கள் அப்புறம் நிற்க முடியாது. ஆனால் அத்வைத்தியின் விஷயம் இப்படி இல்லை. இப்போது விவகாரத்தில் இது பேத பிரபஞ்சமாகத்தான் தெரிகிறது என்பதால் ஆரம்ப நிலையில் அவன் துவைத்தத்தையும் ஒப்புக்கொள்கிறான். அப்புறம் இத்தனை பேதங்களுக்குள்ளும் உயிருக்குயிராக ஒரே பொருள் இருக்கிறது என்பதாக பேத பிரபஞ்சம், பேதமற்ற சைத்தன்யம் இரண்டையும் ஏற்கிற விசிஷ்டாத்வைத்தத்தையும் ஒப்புக்கொள்கிறான். இந்த படிகளில் ஏறித்தான் அபேதமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அடைய வேண்டும் என்கிறான். ஆகையால் துவைத்த விசிஷ்டாத்வைத்த பரமாக வருகிற உபனிஷத் மந்திரங்களுக்கு அவன் வலிந்து அத்வைத்த பரமாக அர்த்தம் பண்ண வேண்டி இருக்கவில்லை. அவையும் ஒரு ஸ்டேஜில் வாஸ்தவமே என்று உள்ளபடியே அர்த்தம் பண்ண அத்வைத்தியால் முடிகிறது. பிருஹதாரண்யகத்தில் 3.7 விசிஷ்டாத்வைத்தமாக அந்தர்யாமித்துவத்தை சொல்லி இருக்கிறது. எவர் பிருத்திவியில் இருந்து கொண்டு பிருத்திவியினுள்ளும் உரைகிறாரோ, எவரை பிருத்திவி அறிந்து கொள்ளவில்லையோ, எவருக்கு பிருத்திவி சரீரமாகிறதோ, எவர் பிருத்திவிக்கு உள்ளே நின்று அதை ஆளுகிறாரோ அவர்தான் உன் ஆத்மாவான அந்தர்யாமி, அமரமாக இருப்பவர். எவர் எல்லா ஜந்துக்களிடமும் இருந்து கொண்டு அவை எல்லாவற்றுக்கும் உள்ளேயும் உரைகின்றாரோ, ஆனால் எவரை அவை தெரிந்து கொள்ளவில்லையோ, எவருக்கு எல்லா ஜந்துக்களும் சரீரமாகின்றனவோ, எவர் அவை எல்லாவற்றுக்கும் உள்ளே நின்று ஆட்டி படைக்கிறாரோ அவர்தான் உன் ஆத்மாவான அந்தர்யாமி, அமிர்த ஸ்வரூபமாய் இருக்கிறவர் என்று இங்கே வருகிறது. இம்மாதிரி ஒன்று வந்துவிட்டால் அந்தந்த சித்தாந்திகள் இதுதான் முடிவு, அத்வைத்தம் இல்லை என்கிறார்கள். அப்புறம் பார்த்தால் அத்வைத்தமாகத்தான் வருகிறது. அதை இவர்கள் மாற்றி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. விசிஷ்டாத்வைத்தப்படி அந்தர்யாமியும் ஜீவாத்மாவும் வித்தியாசமானவர்கள். ஆனால் இங்கேயோ ஏஷ த ஆத்மா அந்தர்யாமி என்று சொல்லி இருக்கிறது. ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு இல்லை, பொதுவாக ஒரே ஆத்மாதான். அதுவேதான் ஒரு நிலையில் ஜீவன் மாதிரியும் அவனுக்கு உள்ளே புகுந்து இயக்குகிற அந்தர்யாமி மாதிரியும் இருக்கிறது என்றே இதிலிருந்து ஏற்படுகிறது. இப்படியே துவைத்தம் என்று உபனிஷத்தில் வந்தால் மேலே என்ன வருகிறது என்று பார்க்காமல் அதுவே தாத்பரியம் என்கிறார்கள்.